வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி கூழ் காய்ச்ச போகிறோம். அதுக்கு பைத்தங்காய், மரவள்ளிக்கிழங்கு, முருங்கை இலை, இறால், பாறை மீன் வெட்டி இருக்குது, நண்டு, இங்கே ஒடியல்மா, உள்ளி, புளி எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். 5 மேசக்கரண்டி அளவு ஒடியல் மாவை எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி வைக்க போகிறோம். அதுக்கு தும்பு ஊத்தையில் எல்லாம் கரைச்சி வச்ச பிறகு மேலால் மிதக்கும். அதை நாங்கள் ஒருக்கா நல்லா படியை விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை பாவிப்போம். முதலாவது தண்ணியை நாங்கள் அதை நல்லா கரைச்சி அதை நாங்கள் எங்களோட கூழ் செய்கிறதுக்கு முதல் இதை ஒரு பக்கத்தில் நாங்கள் முதல் வைப்போம். இந்த கூழுக்கு போடுறதுக்கு 15 தொடக்கம் 20 காஞ்ச மிளகாய் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதோடு நாங்கள் இப்போ ஒரு மேசக்கரண்டி அளவு மிளகுத்தூள், மிளகு, அதோட ஒரு முழு உள்ளி நாங்கள் அதை போட்டு அடித்து எடுத்து வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் பைத்தங்காய் போடுறோம். நண்டு, இறால், மீன், மரவள்ளிக்கிழங்கு, இது எல்லாத்தையும் நாங்கள் இப்போ போட்டு மூடி அவிய விடுவோம். நாங்கள் 2 தேக்கரண்டி உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ பார்த்து தேவையான போட்டுக்கொள்வோம். தேக்கரண்டியில் மஞ்சள் தூள் இந்த மீன் வெடுக்கிறதுக்காக வேண்டி போட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற மிளகாயை நாங்கள் இந்த நண்டு அதோட போட்டு அவிய விடுவோம். காரத்துக்கு தக்க மாதிரி போட்டுக்கொள்வோம். இப்போ நாங்கள் படப்புளி விடுறோம். கரைச்சி வச்சுக்கிற ஒடியல் மாவை புளியெல்லாம் விட்டாச்சு. கரைச்சி வச்சுக்கிற ஒடியல் மாவு விடுவோம். வேண்டாம், ஒடியல் மாவை விட்ட உடனே இந்த கூழ் டக்குன்னு திக்காக வந்துடும். திக்காக வந்தால் நேரம் நாங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே நாங்கள் இதை இறக்கணும். இப்போ ஒடியல் மாவு விட்டாச்சு. நாங்கள் டக்குன்னு திக்காக வந்துட்டு, தண்ணியாக இருந்தால் திக்காக வந்துட்டு திக்காக போட்டால் தான் அந்த வாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் அடித்த உள்ளியை நறுவல் தான் அடிச்சு வைக்கிறோம். அதையும் இதுக்கு சேர்த்துக்கொள்ளுவோம். இதுக்கு பிறகு நாங்கள் முருங்கை இலையும் போட்டுட்டு இறக்குறது தான். முருங்கை இலையை போடுறோம். எங்களோட கூழ் ரெடி ஆகிட்டுது. எங்களோட கூழ் ரெடி ஆகிட்டு நாங்கள் குடிக்க போகிறோம். உண்மையாகவே கூழ் கரண்டியால் குடிக்கக்கூடாது. நாங்கள் யூரோப்புக்குள் இருக்கிறபடியாக நாங்கள் கூழை கரண்டியால் தான் குடிக்க போகிறோம். எடுத்த உடனே நண்டு தான் வருது, மீனை காண இல்லை. இந்த இறால் வருகுது, மீன் வருகுது. இங்கே கூழ் குடிச்சு போட்டு தண்ணியும் உடனே குடிக்கக்கூடாது. எங்களோட கூழ் நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. உரைப்பு புளிப்பு எல்லாம் நல்லா இருக்குது.